ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு 30 முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுவும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியமான ஆர்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு 30 கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் எல்லாமே. ஒரு 30 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றும் உரிமை நாடாளுமன்றத்திடம் உள்ளது என கூறும் உறுப்பு எது? கொஷின் பாருங்கள். ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியல்கிட்ட இருந்து மாநில பட்டியலுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்படி மாற்றலாம். அது வந்து யார்கிட்ட உரிமை இருக்குது? நாடாளுமன்றத்திட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 249. ரெண்டாவது கேள்வி, நிதி ஆணையம் பற்றி கூறும் அரசியலமைப்பின் பிரிவு எது? நிதி ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிக்கல் 280. ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம் அப்படின்னாவே நமக்கு ஆர்டிக்கல் 280 வந்துடணும். கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 21A. இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் கல்வி உரிமை வந்து உறுதிப்படுத்தப்படுது. ஸோ அதனால தான் அப்படி கேட்டிருக்காங்க. கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் அரசியலமைப்பு விதி எது? விதி 21A. நாலாவது கேள்வி, தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல், அதாவது தேசிய அவசர நிலை எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமல்படுத்த முடியும் அப்படின்னா ஆர்டிக்கல் 352. மாநில அவசர நிலை ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்க்கும்போது விதி 356. நிதி நெருக்கடி தொடர்பான, அதாவது பொருளாதார நெருக்கடினும் சொல்லலாம், நிதி நெருக்கடினும் சொல்லலாம், அது மாதிரியான ஆர்டிக்கல் வந்து விதி 360. மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறு, அதாவது ஒவ்வொரு மாநில அரசு இருக்குது அப்படின்னா அந்த மாநில அரசு வந்து மத்திய அரசு தரக்கூடிய ஆணைகளை வந்து மீறுவாங்க அல்லது அதை வந்து பின்பற்ற தவறுவாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஆர்டிக்கல் 365. எட்டாவது கேள்வி, உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உள்ளது என கூறும் விதி எது? விதி 137. உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளையோ அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய உத்தரவுகளையோ திரும்பவும் மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்ற அதிகாரம் எதில் இருக்குது? விதி 137. ஒன்பதாவது கேள்வி, கிராம சபைகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது? கிராம சபைகள் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு உறுப்பு 243B. பத்தாவது கேள்வி, குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது பாராளுமன்றம் அதிகாரம் என கூறும் சரத்து எது? அதாவது ஒருத்தவங்களுடைய குடியுரிமையை வந்து வாங்குறதோ அல்லது நீக்கம் செய்கிறதோ வந்து பாராளுமன்றத்திட்ட தான் இருக்குது அந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 11. அடுத்து 11வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை எது அப்படின்னு கேட்குறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது நாம் குடியுரிமை பெற்றிருப்போம் இல்லையா, அது எந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தா விதி 5 இருக்குது. வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுவது, அதாவது நாம் போயிட்டு வெளிநாட்டு அரசுக்கிட்ட குடியுரிமை வாங்கலாம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 9. வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலமாக குடியுரிமை பெறுவதை பற்றி கூறும் பிரிவு. வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு தூதர் இருப்பாங்க இல்லையா, அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் மூலமாக நாம் வந்து குடியுரிமை பெற்றோம்னா அந்த ஆர்டிக்கல் வந்து பிரிவு 8 சொல்லப்பட்டிருக்கு. ஆளுநர் தொடர்பான விதி அப்படின்னு பார்க்கும்போது 155வது விதியில் சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் குழுவிற்கான விதி வந்து 163. அதுவே முதலமைச்சருடைய பணிகள் எந்த ஆர்டிக்கல் படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 167. இது மூணுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆளுநர் தொடர்பான விதின்னு சொல்லும்போது ஆர்டிக்கல் 155, அமைச்சர்கள் குழு தொடர்பான விதி 163, முதலமைச்சருடைய பணிகள் முக்கியமான கொஷின், முதலமைச்சரின் பணிகள் தொடர்பான விதி 167. மாநில சட்டமன்ற மேலவையை ஒழிப்பது அல்லது உருவாக்குவது தொடர்பான விதி ஆர்டிக்கல் 169. மாநில சட்டமன்ற மேலவையை இருக்கிறத அழிக்கலாம், அப்படி இல்லைன்னா புதுசாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 169. 18வது கேள்வி, குழந்தைகள் தங்களுடைய இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமைகள் பெறுவதற்கான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு உறுப்பு ஆர்டிக்கல் 45. குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய இளம் பருவ குழந்தை பராமரிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அதற்கான உரிமைகள் பெறும் உரிமை வந்து அரசியலமைப்பு உறுப்பு 45 சொல்லப்பட்டிருக்கு. பட்டங்கள் ஒழித்தல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய உறுப்பு வந்து சட்ட உறுப்பு 18 சொல்லப்பட்டிருக்கு. பட்டங்களை ஒழிப்பது, அதாவது ஒருத்தவங்க படித்து வாங்குகிற பட்டம் அப்படி இல்லைனா வந்து ஒரு உயரிய விருதுகள் கொடுக்குறாங்களே அதற்கான பட்டங்களை தவிர்த்து மற்ற எந்த விதமான பட்டப்பெயர்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டங்களை ஒழிப்பதற்கான ஆர்டிக்கல் 18. உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பற்றிய சட்ட உறுப்பு 21. உயிர் வாழ்வது மற்றும்
உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு கூறும் சட்ட உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சட்ட உறுப்பு 21. அடுத்தது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை தரும், அதாவது அவங்களுடைய உரிமை, அவங்க தண்டனை பெறுவதிலிருந்து அவங்களை பாதுகாப்பது, இது தொடர்பான சட்ட உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 20. 22வது கேள்வி, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்க்கும்போது விதி 32, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது. 23வது கேள்வி, மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிப்பு செய்யும் சட்ட உறுப்பு எது? மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனம் செய்வதற்கு தடை விதிக்கும் சட்ட உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 23. அதுவே தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தப்படுவதை தடை செய்யும் சட்ட உறுப்பு. இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது, அதில் ஒரு குழந்தைங்களை கொண்டு போயிட்டு நம்ம வேலை செய்ய இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய சட்ட உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 24. 25வது கேள்வின்னு பார்க்கும்போது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தகுதி இழப்பு தொடர்பான ஷரத்துக்கள் என்னென்னு பார்க்கும்போது மாநில சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகுதிகள் இழப்பது தொடர்பான ஷரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்க்கும்போது 190, 91, 192 இந்த 3 ஆர்டிகளும். 26வது கேள்வி, ஆளுநருடைய பதவி காலம், ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த பதவி காலமானது எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 156. அதுவே ஆளுநருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கும், ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற ஆர்டிக்கல் 161. இதுவே குடியரசுத் தலைவராக இருந்தால் ஆர்டிக்கல் 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஆளுநராக நியமனம் செய்பவருடைய தகுதிகள் பற்றிய ஆர்டிக்கல் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 157. ஒரு ஆளுநராக நியமிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுதிகள் ஆர்டிக்கல் 157 சொல்லப்பட்டிருக்கு. 29வது கேள்வி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பாதுகாப்பு விதிகள் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 15 4, ஆர்டிக்கல் 16 4. இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பாதுகாப்பு விதிகள். கடைசி கேள்வி பார்க்கும்போது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு அளிக்கும் சட்ட உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 16. இந்த ஆர்டிக்கல் 16 தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களுடைய வேலையை பெறுவதில் சமவாய்ப்பு, எந்த பாலின பாகுபாடும் இல்லாமல் சம முறையில் கொடுக்கணும் வேலை அப்படிங்கிற மாதிரி வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சட்ட உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஆர்டிக்கல் 16 சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் மொத்தம் நம்ம 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 30 கொஷின்ஸில் எல்லாமே ரிப்பீட்டாக கேட்ட ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்த 30 கேள்விகள் தான். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனாக அடுத்து இன்னும் ஒரு 30 ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.